அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றும் இதற்கு முன்னர் சுமார் 2 வருடங்களுக்கு முன்னர் நடைபெற்றது போன்றே ஒரு அழகிய நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். மദ്രஸா தாருல் உலூம், அதே போன்று அல் மദ്രஸா ஷர்ஹியா, இந்த 2 மദ്രஸாக்கள் ஒன்றிணைந்து ஆனுவல் இஸ்லாமிக் டே என்ற நிகழ்வை மிக அழகாக இதற்கு முன்னர் நடைபெற்ற அதே இடத்தில் மடவலை பஸார் மதீனா பாடசாலையில் ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். அதே போன்று இன்று மேடையேற இருக்கின்ற சகல கலை நிகழ்வுகளும் புத்தம் புதிய கலை நிகழ்வுகளாக சகல ஏற்பாடுகளும் செய்து மாணவ மாணவிகள் தயாராக இருக்கின்றார்கள். அதே போன்று இன்னும் இன்று தொடக்கம் இன்ஷா அல்லாஹ் எமது இந்த நிகழ்வுகளை உங்களுக்கு எமது பீரக் மீடியாவின் ஊடாக கண்டுகளிக்க முடியும். அதே போன்று இன்றைய இந்த நிகழ்வுக்காக வேண்டி பீரக் மீடியாவின் வேண்டுகோளுக்கு இணங்க எமக்கு சிட்டி கார்டன்ஸ் நிறுவனத்தின் உரிமையாளர் அல்ஹாஜ் ஹில்ரு சித்திக் அவர்களினால் பலாமர கன்றுகளையும் வழங்கி வைத்து இந்த நிகழ்வை இன்னும் ஊக்கப்படுத்துவதற்கு அவர்களால் முடிந்த பல நிகழ்வுகளை செய்திருக்கின்றார்கள். அதே போன்று இன்னும் எம்மை பின்தொடராதவர்கள் எம்முடன் இணைந்து பீரக் மீடியாவினூடாக இந்த நிகழ்வுகளை இன்ஷா அல்லாஹ் கண்டுகளிக்க முடியும் என்பதையும் கூறி தொடர்ந்தும் நிகழ்வுக்குள்ளே செல்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன். அளவற்ற அருளாளன், நிகரில்லா அன்புடையோன், அல்லாஹுவின் திருநாமம் சொல்லி அழகாய் ஆரம்பம் செய்யும் இன்றைய நாளுடைய அழகான இந்த நிகழ்வு அல் குர்ஆன் மதரசாவுடைய பரிசளிப்பு விழா நிகழ்வுகள் சிறப்பான முறையில் அழகான முறையில் இன்றைய நாள் ஆரம்பம் செய்யப்படவிருக்கின்றது. அந்த வகையில் இன்றைய நாளுடைய நிகழ்வினை எழுச்சியோடும் மகிழ்ச்சியோடும் இடம்பெறவிருக்கும் இன்றைய நிகழ்ச்சியின் துவக்கமாக முதலில் இறை வசனங்களை இனிக்கும் குரலால் இனிமையாய் கேட்டு இன்புறுவோம். அந்த வகையில் இந்நிகழ்வினை சம்பிரதாயபூர்வமாக ஆரம்பம் செய்ய அன்போடு நான் அழைப்பது மாணவன் முஹம்மது ஷஃபாஹிம் அவர்களை அன்போடு கிராத்தோத அழைக்கின்றேன். அத்தோடு தமிழ் மற்றும் ஆங்கில மொழியில் இறைவசனங்களை மொழிபெயர்ப்பு செய்வதற்காக வேண்டி தமிழ் மொழியில் மாணவன் ஷாக்கிர் அவர்களையும் ஆங்கில மொழியில் யஹ்யா ஷாம் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றேன். وطور سينين وهذا الولد الأمين لقد خلقنا الإنسان في أحسن تقويم ثم رددناه أسفل سافلين إلا الذين آمنوا وعملوا الصالحات فلهم أجر غير ممنون فما يكذبوا إلا إن الذين آمنوا وعملوا الصالحات فلهم أجر غير ممنون فما يكذبك بعد بالدين أليس الله بأحكم الحاكمين بلى وأنا على ذلك من الشاهدين. எடுத்தறியப்பட்ட ஷைத்தானின் தீங்கை விட்டும் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுகிறேன். அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹ்வின் பெயரால் ஓதுகிறேன். அத்தியின் மீதும் ஜைத்தூனின் ஒலிவத்தின் மீதும் சத்தியமாக, ஜினாய் மலையின் மீதும் சத்தியமாக, மக்காவாகிய அபயமளிக்கும் இந்நகரத்தின் மீதும் சத்தியமாக, நிச்சயமாக நாம் மனிதனை மிக அழகான அமைப்பில் படைத்திருக்கின்றோம். பின்னர் அவனை தாழ்ந்தோரிலும் மிக தாழ்ந்தோராக்கினோம். விசுவாசம் கொண்டு நஷ்கர்மங்களை செய்கின்றார்களே, அத்தகையோரை தவிர அவர்களுக்கு முடிவடையாத நஷ்கூலி ஒன்று. சான்றுகளுக்கு பின் நியாய தீர்ப்பு நாளை பற்றி உம்மை எது பொய்யாக்க முடியும்?
தீஷ்பலிப்போர்களிலெல்லாம் மிக்க மேலாக தீஷ்பலிப்போனாக அல்லாஹ் இல்லையா? Surah At-Tin. In the name of Allah, the most gracious, the most merciful, by the fig and the olive, by Mount Sinai, and by the city of security, Mecca. Verily, we created man of the best stature, who believe in then what who causes you, who then we reduce him to the lowest of the low. Save those who believe in Islamic monotheism and do righteous deeds, then they have a reward without end paradise. Then what who causes you, who disbelievers, to then the recompense the day of resurrection. Is not Allah the best of judges? அஸ்ஸலாமு அலைக்கும் அவையினரே, அஸ்ஸலாமு அலைக்கும் அவையினரே, அல்லாஹ்வின் உற்ற தோழர் கலீலுல்லாஹ் என்று பெயர் சூட்டப்பட்ட இறை தூதர் இப்ராஹிம் நபியை பற்றி சரிதையை கூறிச் செல்ல உங்கள் முன்னால் நாங்களும் இதோ வீற்றிருக்கின்றோம். இப்ராஹிம் நபியின் ஒட்டுமொத்த வாழ்வும் அவருக்கு சோதனைதான். அவர் இந்த பூமியில் பிறந்ததில் இருந்து மறையும் வரை குடும்ப வாழ்விலும் குழந்தை செல்வத்திலும் அவருடைய செல்வத்திலும் அவருடைய பெற்றோர்களிடத்திலும் அவருடைய ஊரிலும் அவர் எங்கெல்லாம் சென்றாரோ என எல்லா வழிகளிலும் சோதனை அவரை துரத்தியது. ஆனால் அனைத்து சோதனைகளிலும் வெற்றி கண்டவர். சலாம் அவர்களை நெருப்பில் கண்டு அதிசயத்தை பார்த்து வியந்து அவரை அழைத்து வாருங்கள், நான் பார்க்க வேண்டும் என்றான். அழைத்து வரப்பட்ட இப்ராஹிம் நபியை பார்த்து, நும்ரூத், உன் ரப்பு யார் என்று கேட்டான். என் ரப்பு உயிர் கொடுப்பவன், உயிரை எடுப்பவன் என்றார் இப்ராஹிம் நபி. அரசன் 2 சிறை கைதிகளை அழைத்து ஒருவனை கொலை செய்து மற்றவனை வாழ வாய்ப்பளித்துவிட்டு இப்ராஹிம் நபியை பார்த்து, ஒருவன் வாழ்கிறான் ஒருவன் சாகிறான் என்றார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள் அரசனிடம், கிழக்கிலிருந்து சூரியனை என் இறைவன் உதயமாக்குகிறான், நீ மேற்கிலிருந்து உதயமாகச் செய். அந்த காலத்திலே வீட்டு வந்தாரே நபி இப்ராஹிம், நபி இஸ்மாயிலும் ஹாஜரும் தனியாக இருந்தார்கள். அந்த வனத்தில் எந்த உணவும் இல்லை, அந்த வனத்தில் வசதிகளும் இல்லை. குழந்தை பசியால் அழுததும் மனம் கேட்காமல் ஹாஜரும் சஃபா மர்வா மலைகளுக்கிடையிலே தண்ணீர் தேடி ஓடி அலைந்தார்கள். அல்லாஹ் அனுப்பினான் ஜம்சம் நீரை குழந்தை பாதத்தின் அடியிலே. கேட்டார்கள் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், என் கணவரே, உங்களுக்கு இந்த கட்டளையை கொடுத்தது அல்லாஹ்வா? திரும்பிச் சொன்னார்கள், ஆம் என்று. அப்படியென்றால் எம் இறைவன் எங்களை கைவிட மாட்டான், நீங்கள் செல்லுங்கள் என்றார்கள். கணவர் செல்கிறார். குழந்தை அழுகிறார், பசியால் கொடுப்பதற்கு எந்த உணவும் இல்லை. ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பாலும் வற்றிவிட்டது. என்ன செய்வதென்று தெரியாமல் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓடுகிறார்கள். சஃபா மர்வா மலைகளுக்கிடையில் தொங்கோட்டங்கள். அல்லாஹு அக்பர். ஒரு நபிக்கு
பிறந்த குழந்தை அல்ல ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம். ஒரு அரச சபையில் வேலை பார்த்த அடிமை பெண். ஆனால் அந்த அடிமை பெண்ணின் உள்ளே இருந்த ஈமான் இந்த உலகம் அழியும் வரை இருக்கக்கூடிய மக்கள் ஹாஜரை பின்பற்ற வேண்டும். சஃபா மர்வாவில் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓடி அழுகிறார்கள். அல்லாஹ் அனுப்புகிறான் மலக்கை. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பாதத்திலிருந்து தண்ணீர் ஊற்று பீரிட்டு வருகிறது. ஜம்சம். சுப்ஹானல்லாஹ். ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓடி வந்து அதை தடுக்கிறார்கள். அடுத்த சோதனை என்னவென்று கேளுங்கள். நபி இப்ராஹிம் செய்த தியாகத்தை தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு நாளிரவு நபி இப்ராஹிம் உன்னத கனவு கண்டார்கள். தன் அருமை மகனார் இஸ்மாயிலை அறுத்து பலியிட முனைந்தார்கள். இறைவன் நாளை இதுவென எண்ணி இதயத்தில் உறுதி கொண்டார்கள். அன்பான மகனை அல்லாஹ்வுக்காக அர்ப்பணம் செய்ய முனைந்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சென்றார்கள் மக்காவை நோக்கி. அழைத்தார்கள், மகனே, யா புனை. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فلما بلغ معه السعي قال يا بني إني أرى في المنام أني أذبحك فانظر ماذا ترى. قال يا أبت افعل ما تؤمر ستجدني إن شاء الله من الصابرين. இறைவனுக்காக தன்னுயிர் தரவும் இஸ்மாயில் நபி செய்தார்கள். அன்னை ஹாஜரா இதனை அறிந்து அழுது புலம்பிய துடித்தார்கள். கண்மணி மகனை கட்டி அணைத்து கண்ணீரை வழியாய் பொழிந்தார்கள். இருவரும் அந்த கட்டளைக்கு பணிந்த பொழுது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், என் தந்தையே, என்னுடைய முகத்தை பூமியில் படிய வையுங்கள். என்னுடைய முகத்தை பார்த்து இரக்கம் உங்களுக்கு வந்துவிடக் கூடாது தந்தையே. அல்லாஹ்வின் கட்டளையை செயல்படுத்துங்கள். சுப்ஹானல்லாஹ். அறுக்க தயாரானார்கள். கத்தி கழுத்தின் அருகில் வந்தது. கருங்கல் பாறை அருகே மகனை கனிவுடன் படுக்க செய்தார்கள். கூரான நல்ல கத்தியை கொண்டு குரல்களை அறுக்க முனைந்தார்கள். கத்தியும் அறுக்க மறுத்ததினால் கடும் பாறையில் கோபத்தில் அடித்தார்கள். பாறை இரண்டாக பிளந்ததிலே கத்தி பாலகனை அறுக்க மறுத்ததினாலே. அல்லாஹ் அழைக்கிறான், இப்ராஹிமே, கனவை உண்மைப்படுத்தி விட்டீர். இப்படித்தான் நல்லவர்களுக்கு கூலியை வழங்குவான். அல்லாஹ் அளித்த இந்த சோதனை தெளிவானது. ஏன் இந்த சோதனை? என் கலீலின் உள்ளத்தில் என்னை தவிர யாரும் இல்லை என்பதனை நிரூபிப்பதற்காக. அதற்கு பதிலாக ஒரு ஆட்டை இறக்கினான். அதனை அறுக்குமாறு கட்டளையிட்டான்.